தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலில் புதன்கிழமையன்று தேமுதிக மக்கள் நல கூட்டணி இடையே கூட்டணி ஒப்பந்தம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து தேமுதிக தலைமை அலுவலகத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த், மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் வைகோ, ஜி. ராமகிருஷ்ணன், முத்தரசன், திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய வைகோ, தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று தெரிவித்தார். மக்கள் நல கூட்டணியும் தொகுதி உடன்பாடு செய்து கொண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தமிழக முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலை சந்திப்பதென்றும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 124 தொகுதிகளில் போட்டியிடுவதென்றும் மக்கள் நல கூட்டணி 110 தொகுதிகளில் போட்டியிடுவதென்றும் இன்று முடிவு செய்யப்பட்டு தொகுதி உடன்பாடு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதில் தேமுதிக தலைவர் சார்பில் அதன் நிறுவன தலைவர் விஜயகாந்த் அவர்களும், மக்கள் நல கூட்டணியின் சார்பில் நானும், சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களும், தோழர்கள் ஜி. ராமகிருஷ்ணன் அவர்களும், தோழர் முத்தரசன் அவர்களும் இந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டிருக்கின்றோம்.